சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைத்து வியூவர்ஸ்க்கும் காலை வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து பல தலைவரோட நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவங்களோட கருத்தை நம்ம கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐயா ஷேக் தாவூதுடன் அவங்களோட கருத்தை நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஐயா காலை வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இரண்டு பெரிய கட்சி தான் பிரதானமாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. மாறி மாறி ஆட்சியை பிடிச்சது இவங்க இரண்டு பேர் தான். இப்போ நமக்கு இந்த இரண்டு பேர்லேருந்து முக்கியமான தலைவர்கள் ரெண்டு பேர் நமக்கு தெரிஞ்சிருக்காருன்னா நம்மளோட இப்போ இருக்க முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஒரு அனாலிசிஸ் மாதிரி இப்போ நான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப காலமாக அரசியல் சூழ்நிலையில் இருக்கிறாரு. அவரோட சிறு வயசுலேருந்தே 14-15 வயசுலேருந்தே அவர் அரசியலில் இருக்கிறாரு. அவங்க அப்பாவோட பயணம் பண்ணி அரசியலில் கற்றுருக்காரு. அவங்க மாமா முரசொலி மாறன் அவரோட பயணம் பண்ணி அரசியலும் கற்றுருக்காரு. அந்த வகையில் வரும்போது அவர் இப்போ முதலமைச்சராகவும் ஆயிருக்காரு. இப்போ அடுத்த டேர்ன் அவரே திருப்பி முதலமைச்சராக ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பல வகையில் நல்லது நடக்கும் அப்படின்றது மக்களோட பேச்சு வெளியில் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் என்ன கருத்தையா சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்கள் முதல்ல ஒரு கருத்தில் நான் உங்கள்கிட்ட இருந்து மாறுபடுறேன். நம்ம நாடு ஜனநாயக நாடா மன்னராட்சியா? ஜனநாயக நாடு தான். அப்போ நீங்கள் மன்னராட்சி மாதிரி கேள்வி கேட்குறீங்க. முதல்ல அவங்க தகப்பனார் கலைஞர் இருந்தார், அப்புறம் அவங்க மாமா முரசொலி மாறன் இருந்தார், அவங்கள்ட்ட இருந்து அரசியல் கற்றுட்டு இப்போ இவர் வந்திருக்காரு. ஆனால் அவங்க எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தானே அவங்களும். அது அந்த பேசஸில் தானே நம்ம கேட்குறோம். அவங்க கீழே ட்ரெயின் அப் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு வகையில் தானே அந்த கேள்வியை கேட்குறோம். அப்போனா நீங்கள் ஒன்று செய்யுங்க, அவங்களே கம்ப்ளீட்டாக அவங்கள்ட்டே ஆட்சியெல்லாம் ஒப்படைச்சிருங்க. அவங்களே தொடர்ச்சியாக ஆட்சி பண்ணட்டும். அவங்க தானே ட்ரெயினாக இருக்கிறாங்க, வேற யாரும் ட்ரெயின் இல்லை. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் வித்தியாசமாகவும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியலில் அவங்க குடும்பத்தில் ட்ரைனிங் ஆனவங்க தான் திரும்பி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், மற்றவங்கெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. எடப்பாடியார் புரட்சி தலைவி மூலமாகவும் புரட்சி தலைவர் மூலமாகவும் திரும்பி வந்திருக்காரு. ஏன் இவர் அரசியல் பண்ண மாட்டாரா? இவர் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரா? அப்படியே உங்களுக்கு தோணலை? அவங்க கருணாநிதி குடும்பத்திலிருந்து அவருக்காக அதிக அளவில் விளம்பரம் பண்ணப்பட்டிருக்கு. கருணாநிதியை தெரியும், கருணாநிதி மகனை தெரியும், கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை தெரியும். இப்படி இந்த ஒரு குடும்பத்தை அவங்க பெரிய அளவில் விளம்பரம் பண்ணி தெரிய வச்சுக்கிட்டே வர்றாங்க தொடர்ச்சியாக. அதனால அவங்கள தெரியும். நீங்களும் அதே மாதிரி தான் நினைக்கிறீங்க. அவங்க அதான் ஆட்சியை கொடுக்க முடியும், மற்றவங்க எல்லாம் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. இல்ல டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் மக்களுக்காக வேண்டி அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா? நிறைய திட்டங்களை அவங்க தான் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனா டிஎம்கே பண்ண அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்றதான் எங்களோட கேள்வி உங்ககிட்ட. என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்ப நீங்க டிஎம்கே விட ஏடிஎம்கே தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. மக்களுடைய செல்வாக்க பெற்றது ஏடிஎம்கே தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆருக்கு இருந்த கரிஸ்மா மு.க. கருணாநிதிக்கு இருந்ததா? இல்ல. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் கருணாநிதி ஆட்சிக்கு வர முடிஞ்சா? வர முடியல. 13 வருஷம் வனவாசம், வரவே முடியல. அதே மாதிரி மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் இவங்களால வர முடிஞ்சா? அப்ப அவங்க நல்லது செய்யாம இருந்திருந்தா தமிழக மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்களா? அப்போ நீங்கள் பாட்டுக்கு ஒரு சைடாகவே கேள்வியை கேட்குறீங்க. அவங்க தான் நல்லது செஞ்சுருக்காங்க, இவங்க நல்லதே செய்யலைங்கிற மாதிரி கேட்குறீங்க. எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சியை தான் கொடுத்தாரு. மினி கிளினிக் கொண்டு வந்தார். அதே மாதிரி அம்மா செஞ்ச தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தார். அதே மாதிரி லேப்டாப் கொடுத்தாரு. அதே மாதிரி கிராமப்புற மக்களுடைய முன்னேற்றத்துக்கான எல்லா விலையில்லா பொருட்களை எல்லாமே ஆடு மாடு எல்லாமே வழங்கியிருக்காரு. அதை விட உங்களுக்கு கிராமப்புறங்களில் விவசாயம் தலைக்கணுங்கிற எல்லா பகுதிகளிலும் குளம் குட்டை இருந்த எல்லா இடத்தையும் தூர்வாடுறதுக்கு மெயின் சட்டம் போட்டு எல்லா பகுதிகளையும் தூர்வாரி நிலத்தடி நீரை உயர்த்தினது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே போல காவேரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமா மாத்தினது எடப்பாடியார்.
ஆனா அதை மித்தேன் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்ப இதையெல்லாம் விட நல்லது செய்யணுமா உங்களுக்கு? ஏன்னா அவர் மேயரா இருந்து அப்புறம் அடிப்பட்ட மேயரா இருந்து எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் சிஎம் ஆகி தானே அவர் வந்திருக்காரு. மேயரா அவர் இருக்கும் போது தானே வந்து குப்பை அந்த கார்பேஜ் டிஸ்போசல் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே அவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஆமா, நீங்க நல்லா தான் கேட்டீங்க. இந்த கேள்வி எனக்கு வரவேற்பத்தக்க கேள்வியா இருக்கு. சிங்கார சென்னையாக மாற்றுவோம், சிங்கப்பூராக மாற்றுவோம் மதராச மேயரா இருக்கும் போது எங்க சிங்கப்பூராக மாட்டிருக்காரு? கூவம் இன்னும் நாரிக்கிட்டு இருக்கு. சிங்கப்பூரா மாத்திட்டாரா? தெருக்கல்ல இன்னும் குப்பைகள் கடந்துகிட்டு இருக்கு. சிங்கப்பூரா மாத்திட்டாரா? அவர் வந்து என்னதான் பண்ணாரு? அதே மாதிரி 3 நாள் பெஞ்ச மழையில சிங்கப்பூர் மிதந்துச்சு. அது உங்களுக்கு தெரியாதா? அதையெல்லாம் நீங்க பார்க்கலையா? அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இளைஞர்கள், நீங்க வர்ற இப்ப இளைஞர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா வலைதளத்தை அதை இதை பார்க்க வேண்டியது, அதுல போடுற அந்த மீம்ஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு இவர் தான் நல்ல முதல்வர், இவர் வந்தாதான் நாட்டுக்கு நல்லது செஞ்சிருவாரு. ஏன்னு கேட்டா அதிக விளம்பரம் இன்னைக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவி யார்கிட்ட இருக்கு? மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மீடியாக்கள் பூரா யார் கண்ட்ரோல்ல இருக்கு? மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லா பேப்பரும், அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எடப்பாடியார் கண்ட்ரோல்லையா இருக்கு? இல்ல. அம்மா இருக்கும்போது அம்மா கண்ட்ரோல்லையா இருந்துச்சு? இல்ல. அவங்களுக்கு எந்த டிவி இருக்கு? எந்த விளம்பரம் இருக்கு? ஒரு விளம்பரமே இருக்கு. மக்கள் தான் விளம்பரம். 7.5% நம்ம வந்து இந்த மாணவர்களுக்காக, அந்த நீட்ல தேர்வு பண்ற மாணவர்களுக்காக அவரா யோசிச்சு, அவர் மூளையில யோசிச்சு அந்த கவர்மெண்ட் பள்ளிகளில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு 7.5% திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடியார். அதே மாதிரி வெளிநாடு இவர் போயிட்டு வர்றாரு. இப்போ கோட்டு சூட்டெல்லாம் மாட்டி போயிட்டு வர்றாரு. அப்படி சொல்லும் போது நீங்க உடனே சொல்லுவீங்க, யாரு? நம்ம எடப்பாடியார் போகலையான்னு சொல்லிடுங்க. போனாரு, அமெரிக்கா போனாரு, பஃபலோங்கிற அந்த ஊருக்கு போனாரு. அங்கே அந்த கால்நடை பண்ணையை பார்த்தாரு. அதே மாதிரி தலைவாசல்ல இங்க உணர்ந்து 1000 கோடியில கால்நடை பண்ணையை ஆரம்பிச்சு இப்ப அதுக்கு நடக்கிறதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி திமுகவில் இப்ப தொடங்கி வச்சிருக்கிற இந்த திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அவர் கொண்டு வந்த கிளாம்பாக்கம் பஸ் திட்டம் யார் கொண்டு வந்தது? அவர் கொண்டு வந்தது. அது சரியா தொடங்கியிருக்காங்களா? சரியா தொடங்கல. பூரணமா முடிக்காம திறந்து வைக்கிறதுல தான் குறியா இருக்கிறாங்க. திமுக அரசை பொறுத்தவரை ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு, திறந்து வைக்கிற அரசு, பேர் போடுற அரசு. அதிமுக அரசு, அண்ணன் எடப்பாடியார் முதல்வரை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் நலத்திட்ட அரசு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து மேயரா இருந்து அதா இருந்து இதா இருந்தாரு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இவரும் வந்து சிறு வயசுலயே அதிமுகவில் உறுப்பினராகி அதுக்கப்புறம் காலேஜில் அக்ரி படிச்சிருக்காரு. சாதாரண ஒரு விவசாய குடும்பம். இதுதாங்க ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன? எல்லா மக்களும் முதல்வராகலாம், எல்லா மக்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது தாங்க ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினவர், ஜனநாயகத்தை தந்தவர்னு சொன்னா அண்ணன் எடப்பாடியாரை இப்ப சொல்லலாம். அந்த கட்சியில ஒருத்தர் சாதாரண ஏழையாக இருந்து எந்த ஒரு கரிஸ்மாவும் இல்லாம மக்களுடைய எல்லா சப்போர்ட்டையும் ஏத்து இன்னைக்கு முதல்வராக வந்திருக்கிறாரு. திரும்ப எதிர்கட்சி தலைவராக அவர் நின்று ஜெயிச்சிருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. மீண்டும் ஆளுங்கட்சி தலைவராக முதல்வராக வருவார். 2024 வெற்றி பெறுவாருங்க. மக்கள் மத்தியில செல்வாக்கு மிகுந்த தலைவராக, மக்களுக்காக செயல்படுற தலைவராக எடப்பாடியார் இருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா மாநகர தந்தை மற்றும் இல்லாம அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜை கட்டுறதுல இருந்து மேம்பாலம் கட்டுறது, சிறுபாலம் கட்டுறது, அப்புறம் வந்து மக்கள் போக்குவரத்து சிரமம் இல்லாம நடத்துறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தான் அதிகமா நடைபெற்றிருக்கு. அப்ப இதுக்கு என்னங்க நீங்க சொல்றீங்க? ஏன் இவருடைய ஆட்சியில் நடத்தலையா? ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதாவது 11 மெடிக்கல் காலேஜுக்கு ஒரே வருஷத்துல மத்திய அரசுல இருந்து அந்த என்ன சொல்ற திட்டத்துக்கு அனுமதி வாங்கி ஆரம்பிச்சு வச்சவர் எடப்பாடியார். எங்க இவரை சொல்லுங்க, ஒரு காலேஜ் இவர் வந்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா மாவட்டத்திலையும் காலேஜ் கட்டுவோண்டாரு. எந்த மாவட்டத்தில் எந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி எல்லா பகுதிகளிலும் ரோடு போக்குவரத்து எல்லாமே சரியாக செஞ்சவர் எடப்பாடியார். எடப்பாடியார் காலத்துல ஏதாவது பிரச்சனை மக்களுக்கு இருக்கான்னு நீங்க கேளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா மக்களுக்கும் அதாவது வந்து மக்கள் நலமாக வாழ்றதுக்குள்ள நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசு தாங்க. அந்த திட்டத்துல இவங்க வந்து இப்ப ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அம்மாவுடைய மினி கிளினிக் கொண்டு வந்தது அம்மாவுடைய ஆட்சி காலத்துல. அதே மாதிரி பெண்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டம், இந்த காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தது அம்மாவுடைய ஆட்சி காலத்துல. பெண்களுக்காக அந்த பிங்க் பஸ் விட்டது அம்மாவுடைய ஆட்சி காலத்துல.
அதை தொடர்ந்து எடப்பாடியார் செஞ்சுக்கிட்டு ஆனா வந்தாரு. புதுமை பெண்ணு 1000 ரூபாய் பெண்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது வந்து ஸ்டாலின் அவர்கள் தானே கொடுத்தாருங்க. அதுக்கு முதல்லயே அந்த மாதிரி ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம், அதே மாதிரி படிச்சவங்களுக்கு 50,000, அதே மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா 50,000, காலேஜ் வந்து கிராஜுவேஷன் முடிக்காம டிப்ளமா பண்ணியிருந்தா 25,000, இப்படி எல்லாம் திட்டங்களை கொடுத்தது வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா எடப்பாடியார். அதே மாதிரி யார் ஸ்கூல்ல, அதாவது முதல் முறையா காலேஜில் போய் யார் சேர்றாங்களோ, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் என்ட்ரி ஆகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் முழு செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லும் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியாருடைய ஆட்சி. ஆனா நமக்கு நாமே பயணம் போய் இருக்கிற ஒரு பாம்பர மக்களை கூட சந்திச்சவர் ஸ்டாலின் அவர்கள் தானே. எல்லாரையும் சந்திச்சு எல்லார்ட்டையும் மனு வாங்கினாரு. அந்த மனுவெல்லாம் என்ன, எல்லா மனுவையும் முடிச்சுட்டாரா? முடிச்சதாக கம்ப்ளீட்டா சொல்ற. அவர் வந்து 502 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு தேர்தல் அறிக்கையில. எந்த வாக்குறுதியை முழுசா நிறைவேற்றிருக்காரு? அவர் எல்லா வாக்குறுதியும் நான் நிறைவேற்றிட்டேன், அடுத்து நாங்க என்னெல்லாம் தமிழகத்துக்கு செய்யணும்னு இந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தி மாவட்டமா போய் வாக்குறுதி என்ன கொடுக்கலாம்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. எந்த வாக்குறுதியை முழுசா நிறைவேற்ற உங்கள் தொகுதியில் முதல்வர்ன்றதுல அந்த வாக்குறுதி பெட்டிஷன் நீங்க கொடுத்த பெட்டிஷன் எல்லாத்துலயுமே 2,30,000 பெட்டிஷனுக்கு அவர் பூர்த்தி பண்ணியிருக்கதாக சொல்றாங்க இல்லையா? டேட்டா சொல்லுதே நமக்கு. அப்படித்தான் அவங்களா சொல்லிக்கிறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க, அவங்களா சொல்லிக்கிறாங்க. எங்கேயும் பூர்த்தி பண்ணப்படல. ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு விளம்பரம் கிடையாது. இப்ப மீடியா விளம்பரம் என்பது எடப்பாடியாருக்கு இல்லை. அதனால இது மக்கள் மத்தியில் உங்களுக்கு தெரிய வரல. நீங்க இந்த வலைதள மீடியா, அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதே மாதிரி பிரிண்ட் மீடியா, இதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு அவங்க முடிச்சதாக எதை சொல்றாங்களோ அதையெல்லாம் கேட்டு கேள்வி கேட்க வந்துடுறீங்க. நாங்களும் உங்களுக்கு எங்க அனுபவத்துல பதில சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லையெல்லாம் விட சத்துணவு கொடுத்த மாதிரி காலையில பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, டிஃபன் போடுற இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவர் தானே. எடப்பாடியார் காலத்திலேயே அது கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வராம எல்லாம் இல்லை. எல்லார் காலத்திலையும் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, நடத்தியிருக்காங்க. திரும்ப திரும்ப புதுசா அதுங்களுக்கு பேர் வைக்க வேண்டியது, பழைய திட்டங்களுக்கு புதுசா பேர் வச்சுக்கிட்டு நாங்க பண்ணோன்னு சொல்ல வேண்டியது, இதைத்தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால மக்கள் அறிவார்கள். நீங்க என்னதான் இப்படி பேசினாலும் இளைஞர்கள், இந்த என்ன சொல்றது 2K கிட்ஸ் 2000 பிறந்து அதுக்கு பின்னால வந்திருக்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, ஓட்டு போட போறீங்களோ இல்லையோ, அது இறைவனுக்கு தான் இந்த வெளிச்சம். அதே மாதிரி உங்கள்கிட்ட முழு நேரமும் நீங்க எதுல இருக்கீங்க? செல்போன்ல இருக்கீங்க, வலைதளத்துல இருக்கீங்க. அப்ப அதை பார்த்துட்டு அதுல வர்றதை வச்சுட்டு இவர் தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. உண்மையை புரியுங்க, உள்ளதை தெரியுங்க, நன்மையை செய்யுங்க. யாரு நாட்டுக்கு நல்லது செய்வாங்க? இது ஜனநாயக நாடு. ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி. உங்களுடைய வாக்குகளை நீங்க அதிமுகவுக்கு தந்தா எதையுமே நேரடியாக கேட்கலாம், சந்திக்கலாம், பேசலாம். ஏழை எளிய மக்களும் போய் அவரை பார்க்க முடியும் எடப்பாடியார. அதனால அவருக்கு இரட்டை இலை சின்னத்துல வாக்களிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை நாங்கள் பழையபடி மன்னர் ஆட்சி, அவங்களுக்கு தான் அவங்க அனுபவம் இருக்கு, அவங்க அப்பா முதல்வர், மயம் முதல்வர், இனி பேரன் முதல்வர், அவங்க அத்தை வந்து எம்பியா இருக்காங்க, மத்தியில் அமைச்சராக இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாடு குட்டி ஜவரா போயிடும். இது வரைக்கும் அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறதாக திமுகவில் சொன்னாங்க. இப்ப இவங்க வந்து இந்த 3 வருஷத்துல அது 9 லட்சம் கோடி ஆயிருக்கு. 3 வருஷத்துல 4 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவாங்களோ தெரியாது. அதனால நல்லபடியாக வாழணும், தமிழகம் மேன்மை அடையணும்னா அதிமுகவுடைய ஆட்சி வேணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்க கருத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு, ரொம்ப ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். நன்றி, வணக்கம்.